ஸோ புத்தியிலே பாதி நல்ல புத்தி இருக்கு, கெட்ட புத்தியும் இருக்கு. நல்ல புத்தினா மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படின்றது நல்ல புத்தி. மற்றவங்களுக்கு எப்படி தீங்கு செய்யலாம், மற்றவங்களுக்கு எப்படி தீங்கு இழைக்கலாம், எப்படி அடுத்தவங்களை அழிக்கலாம் அப்படின்றது கெட்ட புத்தி. ஸோ இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 3 குணங்கள் இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இருக்கு. சத்துவகுணம்னா மற்றவங்களுக்கு நல்லது செய்ய நினைப்பாங்க. ரஜகுணம்னா மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பாங்க. ஓரளவுக்கு நல்லது செய்வாங்க, தீங்கு செய்வாங்க, கலந்தாப்பல் செய்யணும்னு வச்சுக்கோங்க ரஜகுணத்துல. தமோகுணத்துல அடுத்தவங்க தீங்கு தான் செய்வான், அல்லது சோம்பேறித்தனமா எதுவும் செய்யாம இருப்பான். அடுத்தவங்க தீங்கு செய்யறது தமோகுணம். அழிக்கிற சக்தி தமோகுணத்துல இருக்கு. படைத்தல் சக்தி ரஜகுணத்துல இருக்கு. படைத்தல் காத்தல் சக்தி விஷ்ணு கிட்ட இருக்கு. அதாவது சத்துவகுணத்துல இருக்கு. சத்துவகுணம், ரஜகுணம், தமோகுணம்னு என்ன? சத்துவகுணம்னா பாதுகாத்தல், நல்ல